நண்பர்களே, சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப இன்றியமையாத ஒன்று. அது அநேகமாக இந்தியாவை பொறுத்தவரையிலையும் ஒரு 80% எல்லார்ட்டையுமே இருக்கும். அதாவது நடுத்தர வர்க்கத்தினர்கிட்டையும் இருக்கணும். ரொம்ப கீழ் லெவலில் டெய்லி கூலியாக இருந்தால் கூட அவங்களுக்கும் அந்த சேமிப்புங்கிற ஒரு பழக்கம் கண்டிப்பாக இருந்து ஆகணும். அதாவது ஒரு உயர்ந்தபட்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கூலி 1000 ரூபா சம்பாதிக்கிறார் அப்படின்னா, அதில் ஒரு 200 ரூபா அவங்க சேமித்தே ஆக வேண்டிய கட்டாயம். ஏன்னா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் 1000 ரூபா சம்பாதிக்கிறாருன்னா 20,000 ரூபா 20 ரூபாய்க்கு அவர் 200 ரூபாய்க்கு அவர் குடிக்கிறார். இந்த பழக்கம் இப்படி தான் இருக்குது. அப்படியே குடித்தாலும் கூட இன்னொரு 200 ரூபாயை அவர் சேமித்து 600 ரூபாயா அந்த வீட்டு செலவுக்காக கொடுக்கணும். இந்த சேமிப்பு இல்லை அப்படின்னா பின்னொரு காலத்தில் அந்த குழந்தைகளோட படிப்பு, இல்லை ஒரு வைத்திய செலவு, இல்லை ஒரு வீட்டில் ஒரு விசேஷம், இந்த மாதிரியான ஒரு விசேஷங்களுக்கு நாம் புரட்டியார்கிட்ட கையேந்த வேண்டிய கட்டாயம் இருக்காது. ஏன்னா எல்லாருமே ஒரு கௌரவமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த உலகத்தில். பெரிய அதாவது ஒன்றுமே ஒரு நடுத்தர வர்க்கமும் சரி, அது கீழே இருக்கிறவங்களும் ஒருத்தர் கையேந்தக்கூடாது, தன்னுடைய கௌரவத்தை விடக்கூடாதுன்னு ஒரு சுய கௌரவம் உள்ளவங்க தான் இல்லையா? அதனால் அந்த சேமிப்புங்கிறது கட்டாயம் எல்லாருக்கும் இருக்கணும். ஜென்ரலாக பொதுவாக அதாவது எப்படி சொல்கிறது, இந்த வியாக்கியானம் பேசுகிறவங்களாம் சொல்லுவாங்க, என்னையா சேமிப்பு, நாளைக்கு நம்ம இருக்கிறது நிச்சயமே கிடையாது, காக்கா குருவி மிருகங்கள்லாம் என்ன நாளைக்குன்னு ஒன்று சேமித்து வச்சுட்டா இருக்குது, நாம் தான் அப்படி அலையிறோம் அப்படின்னா. என்ன காக்கா குருவி இப்போ மிருகங்கள்லாம் நம்மளும் ஒன்றா? அது என்ன ஐடி கம்பெனியில் வேலை செய்யுதா, இல்லை ஏதாவது ஒரு ஃப்ளாட்டில் போய் கொடுத்தனம் இருக்குதா, இல்லை நாளைக்கு காலம்புற உணவுக்கு சமைக்க வேண்டிய பொருள்களை வாங்க வேண்டிய கட்டாயம் அதுக்கெல்லாம் இருக்குதா? காலம்புற சூரியோதயம் ஆனதும் பறவைகள்லாம் பறந்து போகுது, மிருகங்கள்லாம் காட்டுக்குள்ளே போகிறது, அது என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிடுது, பறவைகள் தானியத்தை சாப்பிடுது, புழுக்களை சாப்பிடுது, அதுக்கு என்னென்ன வேண்டோ சாப்பிட்றது, சாயங்காலம் வந்தால் கூட்டுள்ள அரைஞ்சிடுறது. அது மாதிரி மனுஷன் இருக்கலாமா? அதனால் கம்பேரிசனுங்கிறது இப்படிலாம் இருக்கக்கூடாது. சில தத்துவம் பேசுகிறவங்களாம் சொல்லுவாங்க, நாளை என்ற சேமிப்பு நமக்கு, நாளை நாம் இருப்போமோ இல்லையோ தெரியாது, இன்றைய நாளை சுகமாக கழிக்க வேண்டும், நிம்மதியாக செலவு பண்ணணும், ஃபாரினர்ஸ்லாம் அப்படி தான் இருக்கான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. சேமிப்புங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதை சேமிக்கணும். எல்லாருக்குமே பிறந்தவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல காலம்ங்கிறது ஒன்று உண்டு. அந்த நம்பிக்கை வச்சுங்க எல்லாருக்குமே. அந்த நல்ல காலம் எல்லாருக்கும் ஒரு நாள் வந்தே தீரும். அந்த நல்ல காலம் வரும் வரைக்கும் நம்ம யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது. அதனால தான் சேமிப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு, தன்னுடைய சம்பாத்தியம் ஒரு நாளைக்கு எவ்வளவோ, ஒரு மாதத்துக்கு எவ்வளவோ அப்படி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அவங்க ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி சேமிப்புங்கிறது அந்த ஒரு சர்டன் பர்சன்டேஜ், ஒரு 20% வச்சுக்கணும். பேங்க்கில் வேலையில் இருக்கலாம், இல்லை ஐடி கம்பெனியில் கூட வேலையில் இருக்கலாம், சாதாரண கூலியாக இருக்கலாம். எல்லாருக்குமே சேமிப்புங்கிறது அவசியம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் எதுக்கு இதை சொல்கிறோம்னா, இன்றைக்கி பாருங்கள், தங்க விலையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் விலைவாசிகள்லாம் உயர்ந்து போகிறது. ஒரு ஹாஸ்பிட்டல்னு போனால் கூட குறைஞ்சபட்சம் போனோம்னாவே ஒரு 50,000 60,000 செலவாகிற லெவலில் இருக்குது. அதனால் சேமிப்பை எல்லோரும் ஒரு உறுதியாக எடுத்துக்கிட்டு சேமிக்க வேணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.